சர்வசக்திக்கு வணக்கம். காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடம், வார்த்தடிப்படி ஜாதக பலன். இந்த எண்கிற பிரகாரம் தான் ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தடிப்படி ஜாதக பலன். அதாவது குத்து என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து. குத்து என்பது சண்டையில் குத்துறது, அந்த குத்து. ஆனால் இது குத்து என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து. அதற்குரிய எண்கிடம் 3, 4, 9 இதெல்லாம் கூட்டாக்க 16. அதை 9 வகுத்தால் 7. அல்லது 16 1, 6ன்னு கூட்டினாலும் அதோடைய விதி என்பது 7. இதுதான் குத்து. குத்து 7ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. வார்த்தை ஜாதக பலன். இது 7ஆம் இடம். அடுத்ததாக நிலம், நிலத்துக்கு 3 எழுத்து. அதற்குரிய எண்ணிடம் 9, 4, 7 இதெல்லாம் கூட்டா 20. அதோடைய விதி என்பது 2. அந்த 20 9 வகுத்துட்டா மீதி 2. அந்த 20 கூட்ட முடியாது, அதாவது 2. அதான் அப்போ 20ல் 18 போச்சுன்னா மீதி 2. அதான் நிலத்துடைய விதி எண் 2. நிலம் 2ஆம் இடம். ஒருத்தர் குடும்ப ஸ்தானத்தில் சுப கிரகங்கள், நல்ல கிரகங்கள், ஆட்சி உச்ச கிரகங்கள் அப்படி இருந்துக்கிட்டால் அவங்களுக்கு நிலம் அதிகமாக இருக்கும். ஆனால் பாவகிரகம் இருந்தாக்கா அதை விற்று இதை மாற்றம் செய்வார்கள். அதுதான் நிலம். நிலத்தோட விதியின் 2. அடுத்ததாக பயிருக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டா எண்ணிதோ 9, 3, 9 இதெல்லாம் கூட்டா 21. அதோடைய விதி என்பது 3. அந்த 21 9 வகுத்துட்டா 18 போனால் மீதி 3 தான். அப்போ 21ல் 18 போச்சுன்னு மீதி 3. அப்போ பயிரோட விதியின் 3. அப்போ பயிருக்கு 9, 3, 9 இதெல்லாம் கூட்டா 21. அதை 9 வகுத்துட்டா மீதி 3. அதுதான் பயிரோட விதியின் 3. 3ஆம் இடம் நிலத்தில் முளைக்கக்கூடியது. அதான் பயிர். பயிர் என்பது 1 அடி வரலும் பயிர், 1.5 அடி வரலும் பயிர். அதுக்கு மேலே பயிர் இல்லை, அது செடி. அதுக்கு மேலே விளையும் தோற்றம். ஆனால் பயிருடைய விதியின் 3. அடுத்ததாக புல்லுக்கு 2 எழுத்து. அதற்குரிய எண்கின்ற 2 1 கூட்டினாக்க 3. அதை 9 வகுக்க முடியாது. அதனால் அதனுடைய விதியின் 3. அடுத்ததாக களை. களைக்கு 2 எழுத்து. அதற்குரிய எண்கின்ற 1 2 அதில் கூட்டினாக்க 3. அப்போ களையோட விதியின் 3. களைனா களை பறிக்கிறது பயிர்களை. அப்போ பயிர் விதியின் 3, புல்லோட விதியின் 3, களையோட விதியின் 3. அப்போ பயிர் முளைக்கிறது முடி புல் முளைக்கும். அப்போ பயிருக்கு கிடுக்கில் இருக்கிற புல்லுகளை அகற்றினாதான் பயிர் செழிப்பாக இருக்கும், வளர்ச்சியடையும், நல்லா விளையும். அதுக்கு தான் களை. அந்த களை 3ஆம் இடத்தில். அப்போ களைக்கட்டை வச்சுக்கிட்டு வெட்டணும். நஞ்சைக்கு கையால் பறிக்கணும், கையால் அரிக்கணும். இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. அதனால் இன்றைக்கி நவீனமான முறையில் புல்லுகளுக்கு மருந்தடிச்சா புல் செத்துக்கும், பயிர் செழிப்பாக வளரும் அப்படிங்கிற நவீனமான ஒரு விஞ்ஞானங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதனால் பயிரோட விதியின் 3, புல்லோட விதியின் 3, களையோட விதியின் 3. அப்போ இந்த 3 ஓரிடத்தில் இருக்குது. ஏன் இருக்குன்னா இது எல்லாம் நிலம் சம்மந்தப்பட்டது, பயிர் சம்மந்தப்பட்டது. இந்த பயிர் வளர்க்குறதுக்கு களை முக்கியம். அந்த களை என்றால் களை எதுக்கு பறிக்கணும்? புல்லுகளை அகற்றணும், புல்லுகளை வெட்டி எறியணும். அப்போ புல் எவ்வளவு வெட்டுறதுக்கு களைக்காடு தேவை, அதான் களை தேவை. அப்போ பயிர் செழிப்பாக வளரணும் அப்படின்னாக்கா களை பறிக்கணும், களை வெட்டணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். களை பறிக்கிறது அது வேறு, ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி. அரியலூர் மாவட்டத்தெல்லாம் பார்த்தா களை வெட்ட போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஜாதக பலன்கள் அந்த பயிரோட விதியின் 3, புல்லோட விதியின் 3, களையோட விதியின் 3. இது 3மே 3ஆம் இடத்திலே வருகிறது. அதனால் அடுத்ததாக விதைக்கு 2 எழுத்து. அதற்குரிய எண்கிடம் 6, 8, 2 இதை கூட்டினாக்க 8 தான். இதை 9ஆல் வகுக்கலாம் முடியாது, விதியின் 8 தான். அடுத்ததாக பூமி. பூமிக்கு 2 எழுத்து. அதற்குரிய எண்கிடம் 9, 2 அதை கூட்டாக்க 11. அதை 9 வகுத்துட்டா 2. அப்போ பூமியோட விதியின் 2. ஆகாயம் முதலாக இருக்கலாம், பூமி 2ஆவதாக இருக்கும். இதுதான் கணக்கு. சரி, அடுத்ததாக பிறப்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உரிய எண்ணிடம் 1, 8, 6, 2 இதெல்லாம் கூட்டினாக்க 17. அந்த 17 9 வகுத்துட்டா 8.
இந்த 17 1 7 கூட்டால் 8. இதுதான் கணக்கு. பிறப்போட விதியின் 8. அடுத்ததாக இறப்பு. இறப்புக்கு 4 எழுத்து. அதற்குரிய எண்கீதம் 2 3 6 2 இதெல்லாம் கூட்டாக்க 13. அதோடைய விதி என்பது 4. இறப்புக்கு விதி 4. அப்போ இறப்பு கூட்டுறது 13. அதை 9 வகுத்துட்டா 4ங்க. இதுதான் இறப்புடைய விதியின் 4. அந்த இறப்பு இறப்புக்கு கிரகங்க 4ஆம் இடத்துல இருந்தால் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது இறப்பை கொடுக்கும். இறப்புக்கு உண்டான அறிகுறியில் கொடுக்கும், நோயில் கொடுக்கும். இதான் அப்போ இறப்பு 4ஆம் இடம். அதனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருவதாக உண்மை. அதைத்தான் இந்த எண்கீதம் மூலம் நான் சுயமாக உருவாக்கப்பட்ட இந்த எண்கீதம் மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். ஜாதகம் என்பது வார்த்தை அடிப்படையிலே, அது சாணத்து அடிப்படையில் அமர்ந்திருப்பதால். ஆனால் ஜாதக பலன் என்றென்றும் உண்மை, என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடியது. ஒரு பொருளை நம்ம நினைக்கணும் அப்படின்னாக்க அது ஜாதகத்தின் மூலமாக, கிரகத்தின் மூலமாக தான். அந்த எண்ணம் எழுத்து சாணத்தை அடிப்படை அவர்கள் பொருளாதாரங்கள் இருந்துவிட்டால் அவர்களுக்கு அந்த பொருள் வந்தே தீரும். மாறி இருந்தால் அந்த பொருள் மாறி போகும். இதுதாங்க ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையே. காரகர் ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.